ஏசு கிறிஸ்து மூலம் இந்த காலை வேலை வாழ்த்துக்கிறேன். விசேஷமான இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தை ஆதிகாம் மூணாம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தேவனை கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிற என்றார். ஆதாம மாலை வேளையில, குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் ஒவ்வொரு நாள் ஆதாமோடு பேசுவார். ஆதாமோடு தேவன் பேசி கொண்டிருப்பார். குளிர்ச்சியான வேளையில, மாலை வேளையில தேவன் ஒரு நண்பனை போல, ஒரு ஃப்ரெண்டை போல, ஒரு சிநேகிதனை போல என்ன ஆண்டவர் பேசுவார். ஆனா இந்த ஏவாளுனால என்ன வச்சுங்க, அந்த பழாவை கண்ணுக்கு ஆச்ச இன்பமா இருந்து போய் என்ன புசிச்சா, பிசாசு அவளை வஞ்சித்தான், சாப்பிட்டா, போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்களுக்குள்ள தேவனுக்கும் அந்த ஆதாமுக்கும் இருந்த உறவு என்ன போச்சு. இப்போ ஆதாம் தனியா இருக்க வரைக்கும் தேவனோடே நடந்துட்டு இருந்தான். எப்போ வாழ்க்கையில இந்த ஏவாள் வந்தாலோ அதுக்கப்புறம் அவன் டிசிஸ் பண்ண முடியல, அவ சொல்றத கேட்கற நிலைமையில என்னங்க ஆச்சு. அந்த நாள் மாத்திரம் இந்த நாள் அப்படி நடந்து கொண்டிருக்கு. இந்த ஏவாள் போய் என்ன பண்றா, பழத்தை பறிச்சு அவன் சாப்பிட்டது மாத்திரம் இல்லாம அவன் கணவனுக்கு கொடுத்தா, அவனுடைய தேவனுடைய நடக்கிற வாழ்க்கை போச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, ஒளிஞ்சுட்டான். ஆண்டவர் கொடுக்கும்போது ஆசையா ஓடி வந்த ஆதாம் என்ன பண்ணா, ஓடி ஒளிந்து கொண்டான். நான் நிர்வாணமா இருக்குன்னு சொல்ல, யாரும் சொன்ன, உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அந்த பழத்தை சாப்பிட்டேன்னு சொல்லி, யார் சாப்பிட்டா, யார் கொடுத்தா, அவதான் என் மனைவி கொடுத்தான்னு சொல்றான். அப்போ ஆதாமே வாழ்க்கையில ஒரு தேவனுடைய அந்த உறவை இழந்து போயிட்டாங்க. தேவனுடைய உறவை இழந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு பழம் அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய தேவனுடைய உறவை இழந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு நாடகம், ஒரே ஒரு சினிமா, ஒரே ஒரு கெட்ட வார்த்தை, ஒரே ஒரு கோபம் உங்களை ஆண்டு விட்டு தூரம் போயிருங்க. ஒரே ஒரு பாவ சிந்தனை நம்மளை என்ன பண்ணுங்க, நம்முடைய வாழ்க்கையை தேவன் விட்டு பிரிச்சிடும். இந்த ஆதாமேல் வாழ்க்கையில நடந்த காரியம் என்ன, அந்த பழம் அவன் கண்களுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. எப்ப போகும்போது அந்த பழத்தை அவன் மேல கண் அங்கேயே இருந்துச்சு. சர்பம் என்ன சந்திரமா பேசி அவளை சாப்பிட வச்சது உண்மைதான். ஆனா அந்த பழம் அவ பார்வைக்கு அருமையா இருந்துச்சு. அதனால அவ சாப்பிட்டு தான் சாப்பிட்டது இல்லாம தன் கணவனை சாப்பிட வச்சா. நிறைய பேர் தான் கெடுறது இல்லாம மற்றவனையும் கெடுப்பாங்க. அது மாதிரி தன் கணவனையும் கெடுத்து போட்டா. பார்த்துங்க, தேவ உறவை இழந்து போகிற நிலைமை ஆதாம் மேவலோட வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஏதோ தோட்டத்தில் அவங்கள வாழ இருக்க முடியலையே. தேவன் எந்த ஏதாம் தோட்டத்தில் ஆதாமோட ஒப்பு கொடுத்தாரோ அவங்கள துரத்தி விட்டாரு. துரத்த விட்டது மாற்றமில்ல, தேவனுடைய உறவும் வச்சு ஆதாமாவுக்கு கொடுத்த நல்ல தோட்டம் போச்சு. ஏதோ ஒரு தோட்டம், எந்த கஷ்டப்படாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு பாவம், ஒரே ஒரு சிற்றின்பம் அவன் வாழ்க்கை அழிச்சு போச்சு. அவன் சொன்ன ஒரே வார்த்தை, பிசாசு சொன்ன வார்த்தை, நீ தேவர்களை போலன்னு சொன்னான். ஒரே வார்த்தையை மாத்தி போட்டான். இவன் நினைச்சா தேவனை போல மாறி நினைச்சான். இல்ல, அவன் சொன்ன தேவர்களை போல அவன். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஒரு ஆசை, ஒரு சின்ன ஒரு ஆசை அவன் வாழ்க்கையை மாத்தி போச்சு. அவன் வாழ்க்கையில தேவ உறவை இழந்து போச்சு. இன்னைக்கு நீங்க எதுல இருக்கிறீங்க? ஆதாமே என்று ஆண்டவர் அந்த மாலை வேளையில கூப்பிட்டாரு. அதே போல உங்களை கூப்பிட விரும்புறாரு. இன்னைக்கு ஜெபிக்கிறேன்னு சொன்ன தேவ பிள்ளை, நீ படுக்கையில படுத்துட்டு இருக்கிறியா? தேவ தேசத்துக்காக அழுது புலக வேண்டிய நீங்க, தேவனுக்காக நிக்க வேண்டியன்னு சொன்ன நீங்க, உலக காரியத்தை பார்த்து சோர்ந்து போயிட்டீங்களா? நடக்கிற காரியங்களை கேள்விப்படுகிறோமே, எத்தனை சிறு பிள்ளைகள் நடக்கிற கொடுமை. 4 வயது பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? அந்த 4 வயது பிள்ளைய கொடுமையான காரியம். ஸ்கூல்ல நம்ம படிக்க அனுப்புறோம், அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லையே. இது யார் பார்த்து ஜோம் பண்ணுவா? ஆதாமே எங்க இருக்கிற? திறப்பிள்ளைக்கு வேண்டிய எங்க இருக்கிற? ஆதாமே தேவ ஜனமா இருக்க வேண்டிய நீ எங்க இருக்கப்பா? சோறு அடைக்க வேண்டாமா? தேவனை இருத்து புரிந்து கொள்ள வேண்டாமா? தேசம் அழிவுக்கு நேரா நிக்குது. குற்றமில்லா ரத்தம் சிந்தப்படுது. ஒரு குற்றம் அறியாத அந்த குழந்தைக்கு என்ன செய்ய? அந்த என்ன பாவம் பண்ணுச்சு அந்த குழந்தை? அந்த பிள்ளைக்கு இவ்வளவு அநியாயம் நடந்திருக்குது. எவ்வளவு பாருங்க, 13 வயசு பிள்ளைக்கு ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் நடந்த காரியம். ஒரு என்சிசியில் இருந்த பிள்ளைக்கு நடந்த கொடுமை. இரவில் தங்க வச்சு அந்த பிள்ளையோட கற்பை சூறையாட எத்தனை பேர்கள் கூட இருந்திருக்காங்க பாருங்க. எவ்வளவு கொடுமையான விஷயம். தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை கேட்கவே முடியல, கிரகிக்கவே முடியல. காலம் கொடிதா இருக்குது. காலம் ரொம்ப கொடிதா இருக்குதுங்க. காலம் ரொம்ப மோசமான காலம். நோவா காலத்தை நடந்தது போல இந்த காலத்தை நடந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்? எதுக்காக நடக்குது தெரியுமா உங்களுக்கு? தேவனோட வருகை சமீபமா இருக்கு. தேவ பிள்ளையே, நீ எங்க இருக்கிறப்பா? நீ கிருபை இழந்து போகாத, ரட்சிப்பு இழந்து போகாத. இன்னைக்கு பாருங்க, மாய்மால காலனுடைய வார்த்தைகள் நிறைய இருக்குது. இன்னைக்கு போய் புகை போடுறது, இன்னும் பாருங்க, ஜெபத்தை புகையோடு கம்பேர் பண்றவங்க இருக்கிறாங்க. ஜெபத்தை கேவலமா ஒரு சிகரெட்டோட எடை போடுறவங்க, சிகரெட்டோட ஜெபத்தை கன்வியூ பண்ணவங்க இருக்கிறாங்க. அதை பார்த்து நீ ஏமாந்து போக, செழிப்பின் உபதேசத்தை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. சிலுவை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி வேதான் சொல்லுது. அதுக்காக ஐஸ்வர்யம் வேணான்னு சொல்ல, பொண்ணு வேணான்னு சொல்ல, பொருள் வேணான்னு சொல்ல, எல்லாம் அன்று கொடுப்பாரு. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் தேவ நீதியும் தேடணும் வசனம் சொல்லுது. இன்னைக்கு எங்க சோர்ந்து போய் நிக்கிறீங்க? தேவ ஜனமே, தேவனுக்காக நிக்க வேண்டிய பிள்ளையே, உன் பரிசுத்தத்தை இழந்து போயிடாத. வாலிப்பிள்ளையே, உன் பரிசுத்தை இழந்து போயிடாத. உன் ஃப்ரெண்டு பண்ணலாம், நீ பண்ணக்கூடாது.
அவன் சினிமா பாட்டு பாடலாம், நீ பாடலாம், அவன் பாடலாம், நீங்க பாடக்கூடாது. உலகத்துல உன் ஃப்ரெண்ட் லவ் பண்ணலாம், நீ லவ் பண்ணக்கூடாது. தேவ மனுஷனே, நீ தேவ பிள்ளையா இருக்க வேண்டிய நீ, அவன் குடிக்கலாம், உலகத்துல இருக்கிற மனுஷன் குடிக்கலாம், நீ குடிக்கூடாதப்பா. நீ தேவ சாயிலப்பா. ரட்சிப்பின் செய்தியை கேட்கறத மாத்திரம் ரட்சிப்பின் செய்தியை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளையே, திருவிருந்து வாங்குற பிள்ளையே, எப்படி உன்னால குடிக்க முடியுது? எப்படி உனக்காக தேவன் விட்டு பின்வாங்கி போக முடியுது? எப்படி ஆண்டவர் பார்த்து எனக்கு என்ன செஞ்சுன்னு கேட்க முடியுது? எல்லாத்துக்கும் செஞ்ச ஆண்டவர் எனக்கே செய்யலன்னு கேட்க முடியுது. என்ன காரணம்? அவர் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சு போச்சு. அவர் மேல இருக்கிற அன்பு என்னதுங்க? குறைஞ்சு போச்சு. தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, சொல்லுகிற கேளுங்க. தேவனுக்காக நிற்க வேண்டாமா? நீங்க எனக்கு என்ன கிடைக்கும் நிற்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு அந்த அற்புதம் நடந்து போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் தேடுறது அவங்களுக்கு தேடல. ஒரு சிநேகிதனை ஆண்டவர் தேடுறாரு, ஒரு நண்பனை தேடுறாரு. தேவன் தேடுகிறது என்ன தெரியுமா? தன் பாரத்தை சொல்லி, அவருடைய பாரத்தை சொல்லி, அவருடைய காரியங்களை சொல்லி. தேசம் அழிவுக்கு நேரம் நிற்குது, ஜனங்க அழிவுக்கு நேரம் நிற்கிறாங்க. இதுக்காக யாருங்க ஜாம காவல் நிற்பா? ஆதாமே, ஆதாமே எங்க இருக்கிற? சகோதரியே எங்க இருக்கிற? நீ சில பிரச்சனை பார்த்து சோர்ந்து போயிட்டியா? முடங்கி போயிட்டியா? நிறைய பேருக்கு தன்னோட குடும்பத்தினால கவலைனால இழந்து போயிடுறீங்க. குடும்பத்துல கவலைனால, பிரச்சனைனால ஆண்டவரை விட்டு தூரம் போன எத்தனையோ பேர் நான் பார்க்குறேன். சின்ன ஒரு பிரச்சனைனால ஆண்டவர் எனக்கு வேணாம் சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன். பா, இந்த ஆண்டவர் வணங்கி எனக்கு என்னப்பா கிடச்சுன்னு சொல்ற கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்க, கேட்டிருக்கிறேன். பா, அவரு நம்மளோட வாழ்க்கை மாத்திரம் இல்ல, நம்முடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்த தெய்வம். அது மாத்திரமல்ல, நம்முடைய பரம ஈவ ருசி பார்த்து ஒரு மனுஷன் பரம ஈவ ருசி பார்த்து தேவனை விட்டு பின்வாங்கி போயிட்டானா அவனை ஒருவனை என்ன முடியாது, பின்வாங்கி போயிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவனை கர்த்தரே அவனை திருப்பி கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆதாமே, ஆதாமே எங்க இருக்கிற? தேவ பிள்ளை எங்க இருக்கிற? எங்கப்பா இருக்கிற? உன்னை ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆதாம் சொன்னா, ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன். இன்னைக்கு எந்த நிர்வாணத்தோடு நீங்க இருக்கிறீங்க? எந்த நிர்வாணம்? சினிமாங்கிற நிர்வாணமா? இன்னைக்கு யூடியூப்ல நிறைய விஷயங்களை கேள்விப்படுகிறோம். மற்றவர்களை குறை பேசுகிறது, மற்றவர்கள் ஊழியர்களை துன்மார்க்கத்தனமா பேசுகிறது, துணிகரமா. ஒரு ஆத்மா ரட்சிப்பு நடத்த முடியாது. ஒரு ஆத்மா ரட்சிப்பு நடத்தி பாருங்க, கஷ்டம் அது. ஒரு ஆத்மாவை போய் ஆத்மாதம் பண்ணி பாருங்க, அவ்வளவு கஷ்டம். அதுக்கு நம்மகிட்ட நேரம் இல்லை. நம்ம நேரம் எல்லாம் 24 மணி நேரத்துல நேரம் பத்த மாட்டேங்குது. இதுல யூடியூப்ல வந்து 1000 ஊழியக்காரர்களை குறை சொல்லிட்டு கொண்டிருக்காங்க ஒரு கூட்டம். பாருங்க, தேவனுக்கு விரோதமா செய்கிற அருவருப்பின் பாவம். நான் என்ன சொல்றீங்களா? கிறிஸ்தவன் மாறணும். நீங்க கிறிஸ்தவ மாறணும் போதுங்க. தேவ நாம் மகிமைப்படுங்க. நமக்குள்ளதான் தேவ நாம் மகிமைப்படும். இன்னைக்கு நம்மனால தேவ நாம தூசிக்கப்பட்டிருக்கு நிறைய இடங்கள்ல. இன்னைக்கு கிறிஸ்து பிள்ளைகளுடைய பேர் ஜான் கென்னடி, எத்தனை பேர் பார்க்குறோம் பாருங்க. ஆபிரகாம் பேர் வச்சிருப்பாங்க. ஆபிரகாம் சந்ததி போல அவங்க அந்த நாட்களில் பழைய ஏற்பாடு காலங்களில் நிறைய மனைவி. இன்னைக்கு ஆபிரகாம் சொல்லப்படுறது 10,000 மனைவி மாதிரி நிறைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, துன்மார்க்கத்தனமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. புரியுதுங்க உங்களுக்கு? தேவன் துக்கப்படுறாருங்க. ஆதாம் எங்க இருக்கிற? நீ எங்கப்பா இருக்கிற? உன்னை அவர் தேடா இருப்பா. உங்க கதவை சாத்திட்டு ஏசப்பா வெளி தள்ளிட்டு கொண்டிருக்கிறியா? உன்னை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, உன்னை கூப்பிடுறாரு. சீக்கிரம் இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. சீக்கிரமா ஆண்டுக்கு வரப்போறாரு. உன் காலத்தையும் நேரத்தையும் கணக்கு விசாரிப்பாரு. உங்க காலத்தையும் உங்க நேரத்தையும் கணக்கு விசாரிக்கிற ஒரு உத்தரக்காரன் வரப்போகிறாரு. ஒரு நாள் அன்னைக்கு காரணம் சொல்ல முடியாது. இன்னைக்கு நீ 1000 காரணம் சொல்லலாம். ஆண்டவரே இந்த சூழ்நிலை இருக்கிற, இந்த சூழ்நிலை எனக்கு இருக்குது, நான் ஜெயிக்க முடியல, பேஸ் பண்ண முடியல, சொல்லல. 1000 காரணம் இருக்கலாம். ஆனா அன்னைக்கு ஒரு காரணங்களை சொல்ல முடியாது. கர்த்தர் உன் நினைவில் எல்லாம் போட்டு காட்டுவார். இதெல்லாம் யோசித்த, இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி ஒரு நாள் போட்டு காட்டுவார். எலியா ஒரே தேவ மனுஷன், இஸ்ரவேல் கோத்திரத்தை அசைச்ச மனுஷன், பெரிய தினசி. ஆனா ஒரே வார்த்தை சொன்ன, ஆண்டவரே என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல, எடுத்துக்கொள்ளன்னு சொன்னான். அவ்வளவுதான், ஊழியம் போச்சு. மறுபடியும் வருவார்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த இடத்துல யாரை அபிஷேகம் பண்ணார்? எலியா போய் எலிசா அபிஷேகம் பண்ணாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆதாமே எங்க இருக்கிற? தேசத்துக்கு சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு தான் ஆண்ட பேசுறாரு, எனக்கு தான் ஆண்ட பேசுறாரு. இந்த வார்த்தை எனக்கு உங்களுக்கு தான் வார்த்தை. எங்க இருக்கிறீங்க? உங்க ஆதி நிலைமைக்கு திரும்புங்க. தேவனுக்காக எழும் பிரகாசிங்க, கையில உயர்த்துங்க. பரிசுத்த நல்ல பிதாவே சோத்தரிக்கிற மாலை வேளையில ஆதாமே எங்க இருக்குன்னு கேட்டது போல எங்களை பார்த்து நான்ற கேட்குறீரப்பா. எல்லாரும் எங்களை 24 இருந்து ஆண்டவரே நாங்கள் உங்க பக்கத்துல வருகிறோம். என்ன குறைந்தாலும் மன்னிச்சிருங்க. என் தலையை உயர்த்த பண்ணுங்க, நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. எழுந்து பிரகாசிக்க தேவனுக்காக.